எல்லாருக்கும் ஹாப்பி சாபித். ஆக்சுவலி பிச் ஸ்டாக் நெட் ஸ்டாக் எல்லாம் வேறு யாரும் எடுக்கணுமா இருந்துச்சு, எல்லாம் லாஸ்ட் மினிட் கேன்சலேஷன்ஸ் ஆனதுனால நான் எடுக்கிறேன் இப்போ. ஸோ ஐ திங்க் ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து நான் வந்து ஒரு பிச் ஸ்டாக் எடுத்திருந்தேன், ஸ்கேம் அப்படின்னு. ஸோ அதில் என்ன சொன்னேன்னா, நம்ம வந்துட்டு எப்படி நம்மளே வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதில் வெளியில் வர தெரியாதுன்னு எப்படி சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கோம் அப்படின்ற பற்றி வந்து நான் பேசினேன். ஸோ அதோடைய கண்டினியூஷனை தான் வந்து இந்த டாக் எடுக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன பற்றி பேசுகிறேன்னா, நம்மளுக்கு சொல்யூஷன் தெரிஞ்சாலும் வந்து அதை நம்ம செய்கிறதுக்கு வந்துட்டு சில டைம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது எதனாலன்னு வந்துட்டு ஃபியூ பைபிள் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிவிட்டு அங்கேருந்து ஐ வாண்ட் டு மூவ் ஃபார்வர்ட். ஸோ இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, ரெண்டு பைபிள் கேரக்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எல்லா இடத்துலையும் வந்துட்டு ரெண்டு பைபிள் கேரக்டர்ஸ் வந்துட்டு ஒரு சேம் சுச்சுவேஷனில் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து அவங்க ரியாக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சாமியல், அப்புறமா ஏலியுடைய பசங்களை, இவங்கள பார்த்தோன்னா ரெண்டு பேருமே வந்துட்டு சிமிலர் சுச்சுவேஷனில் தான் இருந்தாங்க. ரெண்டு பேருமே வந்துட்டு டெம்பிளில் தான் வளர்ந்து வந்திருக்காங்க. தேவர் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் ஏலி. ஏலி சன்ஸ் வந்துட்டு சாமியல்கின்னும் வந்துட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டெம்பிளில் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனாலுமே வந்துட்டு அவங்க வந்து அவங்க பவர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ வேர்சஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கேன். எல்லா வேர்சஸும் வாசிக்க போகிறது இல்லை, எல்லாம் தெரிஞ்ச காமன் ஸ்டோரிஸ்னால நான் ஜஸ்ட் சொல்லிட்டே போகிறேன். ஹாஃப்னி அண்ட் ஃபினியஸ், ஏலி அவங்க பசங்க வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்க பவர் வந்து அப்யூஸ் பண்ணி அது அன்னெசரி மீன்ஸை யூஸ் பண்ணி வந்து அவங்களுடைய கொடுத்துருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து யூஸ் பண்ணாங்க. ஆனால் சாமியல் வந்துட்டு அப்படி இருக்குல்ல. அவன் வந்துட்டு ஒரு வேறு ஃபேமிலியிலேருந்து வந்து ஏலிக்கிட வேலை பார்த்தாலும் கொடுத்த வேலையில் வந்து ரொம்ப ப்ராம்ப்டாக வந்து வேலை செஞ்சுட்டே போனாங்கன்னு வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து போத் பார்ட்டிஸ் வேறு இந்த சேம் சுச்சுவேஷன். அவங்க ரெண்டு பேரும் வந்து சேம் சுச்சுவேஷனில் தான் இருந்தாங்க, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணாங்கன்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு மோசஸ் அண்ட் ஆரன். இது ஸ்கிப் பண்ணி நம்ம லாஸ்ட்டில் வரும். டேவிட் அண்ட் சாலமன். ஸோ இந்த டாக்கில் வந்துட்டு டேவிடோட வந்துட்டு நிறைய கம்பேரிசன்ஸ் வந்துட்டு வரும் வேறு ஆளும் கூட. அதில் ஒன் ஆஃப் தம் வந்து சாலமன் கூட. என்ன ஆஸ்பெக்டில் அப்படின்னு பார்க்கணும் வந்துட்டு, டேவிட்க்கும் வந்துட்டு மல்டிபிள் வைஃப்ஸ் இருந்தாங்க. சாலமனும் வந்துட்டு ஹி ஆல்சோ ஹேட் மல்டிபிள் வைஃப்ஸ். ரெண்டு பேருக்கும் வந்து நிறைய வைஃப்ஸ் இருந்தாங்க. சாலமனுக்கு நம்பர் வந்து ஜாஸ்தி இருந்திருக்கலாம், பட் ஸ்டில் த சிச்சுவேஷன் வாஸ் த சேம். டேவிட் ஆனால் வந்து பார்த்தோன்னா வந்து அவங்க வைஃப்ஸ் வந்து இஃப் தேவர் ஹீதன் வேறு பிலீஃப்லேருந்து இருந்தாலும் அவங்களுடைய ப்ராக்டிசஸ்க்கு வந்துட்டு டேவிட் என்றைக்குமே வந்துட்டு ஒத்துக்கலன்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். அவர் வந்துட்டு கடவுளுடைய வர்ஷிப்பில் வந்துட்டு அப்போ கூட ஸ்ட்ராங்காக தான் இருந்தார். ஆனால் சாலமன் வந்து அப்படி இருக்கல. அவர் வந்து அவர் மேரி பண்ண உமன் வந்துட்டு அவங்களோட ஐடலேட்ரி வர்ஷிப் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு அவர் டீப்பாக வந்து போனாருன்னு வந்துட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து யார் பற்றி பார்க்குறோன்னா ஹெசிக்கியா, அப்புறமா ஆஹாஸ், அதை வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ ஹெசிக்கியா வந்துட்டு கிங்காக இருக்கும்போது ரெண்டு பேருமே வந்து ஜூடாக்கு வந்துட்டு கிங்காக இருந்தாங்க. அப்போது ஹெசிக்கியா கிங்காக இருக்கும்போது வந்து அசிரியன்ஸ் வந்து ஜூடா வந்து அட்டாக் பண்ண வராங்க. அந்த டைமில் ஹெசிக்கியா என்ன பண்ணுறாருன்னா, நான் 2 Kings 19 வாசிச்சேன்னா கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணி வந்து ஹெல்ப் கேட்குறாரு. எனக்கு வந்து இந்த கஷ்டத்தை வெளியில் வர்றதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க கடவுளே அப்படின்னு வந்து ஹெசிக்கியா கேட்குறாரு. சேம் திங் வந்து ஆஹாஸ்க்கு வந்துட்டு பிரச்சனை வருது. ஆஹாஸ் என்ன பண்ணுற, ஆஹாஸ்க்கு வந்துட்டு சிரியாவிலேருந்து ஒரு த்ரெட் வருது. சிரியா வந்து ஜூடா அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு ஒரு நியூஸ் வருது. அந்த டைமில் ஆஹாஸ் என்ன பண்ணுறாருன்னா, கடவுள்கிட்ட கேட்காம அசிரியன் கிங்கிட்ட போய் கேட்குறாரு ஹெல்ப்புக்கு. நீங்கள் வந்துட்டு எனக்கு சிரியா வந்து அட்டாக் பண்ண வராங்க, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு வந்துட்டு ஆஹாஸ் போய் கேட்குறாரு. ஆஹாஸ்க்கு வந்துட்டு நல்லா தெரியும் ப்ரீவியஸ் இருந்த கிங்ஸ் எல்லாம் வந்து கடவுளை எப்படி லீட் பண்ணிட்டு வந்துருக்காங்கன்னு தெரியும், கடவுளுக்கு அந்த பண்ண பவர் இருக்குன்னு தெரியும். பட் ஆஹாஸ்க்கு வந்து கடவுள்கிட்ட கேட்கணுன்ற அந்த கன்விக்ஷன் வந்துட்டு இருக்குல்ல. நெக்ஸ்ட் வந்து ஜோசப் அண்ட் டேவிட். ஜோசப் வந்து 41 உடைய வீட்டில் வந்து வேலை செய்யும் போது அவன் ஒய்ஃப் வந்துட்டு அவங்க டெம்ப் பண்ணுறாங்க. அப்போ ஜோசப் என்ன பண்ணுறாருன்னா, இல்லை எனக்கு இந்த பிரச்சனைலாம் வேண்டாம், கடவுள் சொல்லப்படி நான் நடக்கணும்னு அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்து அவர் ஜெயிலுக்கு போகிற கூட வந்து ரெடி இருக்கார். டேவிடுக்கு வந்துட்டு சிமிலர் சுச்சுவேஷன், ஆனால் யாரும் வந்து அவரை டெம்ப் பண்ணல. டேவிடாவே வந்து பார்த்து அவர் அந்த பிரச்சனையில் போய் வந்து விழுறாருன்னு பார்க்குறோம். இங்கேயும் வந்து சேம் சின், பட் டிஃப்ரெண்ட் அவுட்கம்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து சால் அண்ட் ஜானத்தன்.
ஸோ சால் அண்ட் ஜானத்தன் ரெண்டு பேருமே வந்து டேவிடுடைய சக்ஸஸை வந்துட்டு பார்க்குறாங்க. கடவுள் எப்படி டேவிடை லீட் பண்ணுறாரு என்றதை வந்து ரெண்டு பேரும் பார்த்துட்டே வராங்க. ஆனால் இதை பார்த்து சாலுக்கு என்ன வருதுன்னா கோவம் வருது. இவன் வந்து நம்மளை ஓவர்டேக் பண்ண வரான்னு கோவம் வருது. ஜானத்தனுக்கும் தெரியும் டேவிட் வந்து இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாருன்னா அவங்க அப்பாவை மீறி தான் கிங் ஆவாருன்னு டேவிட்க்கும் தெரியும். ஆனாலும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டேவிடை வந்து சப்போர்ட் பண்ணுறார். டேவிட்க்கு ஹெல்ப் பண்ணி அவங்க அப்பாவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலும் டேவிடை ஹெல்ப் பண்ணி ஜானத்தன் வந்துட்டு பண்ணிட்டு வராருன்னு வந்துட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பால் அண்ட் டெமஸ். பால் வந்துட்டு மினிஸ்ட்ரி வந்து நியூ டெஸ்டமெண்ட் பீரியடில் வந்து பயங்கரமாக மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டே வந்திருக்காரு. அந்த டைமில் நிறைய கஷ்டம் இருந்தாலும் பால் என்ன பண்ணுறாருன்னா கண்டினியூஸாக வந்துட்டு அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி கண்டினியூஸாக மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டே வராருன்னு வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். டெமாஸ்ன்னு ஒருத்தர் வந்து இருந்திருக்கார் நியூ டெஸ்டமெண்ட்டில். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்துட்டு அவர் மினிஸ்ட்ரியில் இருந்திருக்காரு. ஆனால் வந்துட்டு அதில் வர கஷ்டம் இந்த ட்ரபிள்ஸ் எல்லாமே பார்த்துட்டு என்ன செய்கிறாருன்னா என்னையாலே இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாரு. மினிஸ்ட்ரியை வந்து விட்டுட்டு போயிடுறாரு. ஸோ பாலு டெமாஸ் வந்துட்டு சேம் சிச்சுவேஷன்ஸ், பட் இருந்த கன்விக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால அவுட்கம்ஸ் வந்து வேறையாக வருதுன்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து அனனியாஸ் சஃபரா அப்புறம் பர்னபஸ். ஸோ அனனியாஸ் சஃபரஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க நியூ டெஸ்டமெண்ட் டைமில் அந்த ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் டைமில் வந்து ஒரு கால் கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து ஆஃபரிங்ஸ் கொடுங்க மினிஸ்ட்ரிக்காக அப்படின்னு. அவங்க இருக்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் விற்கிறாங்க கொடுக்கணும்னு. ஆனால் காசை சப்மிட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு போர்ஷன் ஆஃப் த மணியை வந்துட்டு அவங்களே வச்சுக்கிறாங்க. ஆனால் பர்னபாஸ் வந்துட்டு அவர் வச்சுருந்த ஒரு ஃபீல்டை விற்றுட்டு அது வந்த காசு எல்லாமே வந்துட்டு சோலா மினிஸ்ட்ரிக்கு வந்து டொனேட் பண்ணுறாருன்னு வந்துட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து எலைஜா அண்ட் ஜோனா. ரெண்டு பேருமே வந்து கடவுள் கூப்பிட்டுட்டு மினிஸ்ட்ரிக்கு போங்கன்னு வந்துட்டு சொல்கிறாங்க. பட் வி ஆல் நோ எலைஜா வந்து அதை ரொம்ப ப்ராம்ப்டாக செய்கிறார். ஜோனா வந்து கடவுளுடைய கடவுள் சொன்னதை வந்து டவுட் பண்ணி மாறி வேறு இடத்துக்கு போக ட்ரை பண்ணுறாருன்னு வந்துட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சால் அண்ட் டேவிட் பற்றி பார்ப்போம். சால் அண்ட் டேவிட். ஸோ டேவிட் வந்து சாலை ஒரு த்ரெட்டாக பார்த்தாரு, சால் வந்து டேவிடை த்ரெட்டாக பார்த்தார். போத் ஆஃப் தெம் saw each other as threats. ஆனால் டேவிட் என்ன பண்ணுறாருன்னா சாலை கில் பண்ண சான்ஸ் கிடைச்சாலும் வந்து டேவிட் எதுவுமே பண்ணலை. அவர் அதை வந்துட்டு ஒரு ஹியூமன் கர்டசி, நம்ம வேறவங்களை வந்துட்டு அநியாயமாக சாவடிக்க கூடாதுன்னு வந்துட்டு பார்த்து சாலை விட்டு வைக்கிறாரு. ஆனால் சால் வந்துட்டு அதே மோட்டிவில் இருக்கலாம். அவர் வந்து மல்டிபிள் டைம்ஸ் டேவிடை வந்து என்னாவது பண்ணி ஒழிச்சிடணும் அப்படின்னு வந்துட்டு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. நெக்ஸ்ட் லாஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஜோப் அண்ட் ஜோப்ஸ் ஒய்ஃப். ரெண்டு பேர் வந்து எக்ஸாக்ட் சேம் சுச்சுவேஷன் அட் த சேம் டைம் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஜோப் வந்துட்டு அந்த கஷ்டத்தை எல்லாமே வந்துட்டு கடவுளுக்காக ஃபார் த க்ளோரி ஆஃப் காட் அதை ஏற்றுட்டு வந்து அவர் லைஃப் லீட் பண்ணார். ஆனால் ஜோப்ஸ் ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா யூ கர்ஸ் காட் அண்ட் டை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ நான் இப்போ ஐ திங்க் அரௌண்ட் 10-11 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பேன். எல்லாத்துலேயுமே வந்துட்டு போத் ஆஃப் தீஸ் இருந்த ரெண்டு பார்ட்டிஸுமே வந்துட்டு அவங்களுக்கு நான் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு தே வுட் ஹவ் நோன் வாட் இஸ் த ரைட் திங் டு டூ. அந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு என்ன செய்யணும்னு வந்துட்டு அவங்களுக்கு தெரியும். ஆனால் மேபி பை சூஸிங் அதர் கம்ஃபர்ட்ஸ் ஆர் இன்னும் அதர் வேறு ஃபேக்டர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு அந்த சின்ன கிட்ட போகிறதுக்கு ஹையாக தெரிஞ்சதுனால அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவங்க போனாங்க அப்படின்னு வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ஐ வாண்ட் டு ரீட் ஃபியூ வேர்சஸ். ஓகே, ஓகே, ஜேம்ஸ் 1:5 வாசிப்போம். ஜேம்ஸ் 1:5. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, if any of you lack wisdom, let him ask of God that giveth to all men liberally and upbraideth not, and it shall be given to him. ஸோ இங்கே காட் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது தெரியலன்னா எனக்கு கேளுங்க, நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு வந்துட்டு தட் கிவத் டு ஆல் மென் லிபரலி, நான் வந்து லிபரலாக உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ நான் கொடுக்குறேன்னு வந்து கடவுள் சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஹி ஹஸ் ஆல்ரெடி டன். நம்ம பைபிளில் வந்துட்டு ஹி ஹஸ் கிவன் எவ்ரி திங் தட் வி நீட். 2 Timothy 3:16 வாசிப்போம்.
3:16 and 17. ஓகே, ஸோ இங்கே பார்க்குறோம் ஆல் ஸ்கிரிப்சர் இஸ் கிவன் ஃபார் அஸ் ஃபார் ஆர் ரிப்ரூஃப் கரெக்ஷன் அண்ட் ட்ரைனிங். ஸோ பைபிள் வந்துட்டு கடவுள் நம்மளுக்கு எது கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ தட் வி ஹேவ் இன்ஃபர்மேஷன், நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கணும்னு வந்துட்டு கடவுள் வந்துட்டு நம்மளுக்கு பைபிளில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு வேர்ஸ் நம்ம வாசிக்கலாம், ஹீப்ரூஸ் 4:12. ஓகே, ஸோ இங்கே பார்க்குற பைபிள் வந்து இட் இஸ் அ two-edged sword which penetrates the soul and spirit. ஸோ பைபிள் வந்துட்டு இட் இஸ் கிவன் பை காட். நம்மளுக்கு வந்து நம்ம சோலில் இருக்க திங்ஸை கூட நம்மளுக்கு ரியலைஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து கடவுள் நம்ம பைபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து படிக்கிறது வந்துட்டு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி, படித்து புரிஞ்சு அதில் கடவுள் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து படிச்சுக்கிறது வந்துட்டு இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னொரு ஃபேக்டர் நான் வந்து சொல்ல வரேன், தட் இஸ் the community we are in. Proverbs 27:17 வாசிப்போ. So iron sharpeneth iron, so man sharpeneth the countenance of his friend. So it is important, நம்ம வந்து நம்ம யார் கூட இருக்கோ அப்படின்றது வந்து it is very important. So if we are surrounded by bad people, நம்ம வந்துட்டு நம்முடைய மோட்டிவ்ஸுமே வந்துட்டு அந்த சரௌண்டிங்கில் தான் வந்துட்டு இருக்கோன்னு வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு வேறவங்க நம்மளை என்கரேஜ் பண்ணுறவங்க கூட தான் நம்மளும் இருக்கணும், நம்மளும் வந்துட்டு வேறவங்களை என்கரேஜ் பண்ணுறவங்கள தான் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு பார்க்குறோம். இதுக்கு இன்னொரு வேர்ஸ் வாசிப்போ, ஹீப்ரூஸ் 10:24. ஸோ லெட் அஸ் கன்சிடர் ஒன் வந்துட்டு ப்ரொவோக் அண்ட் டு லவ் அண்ட் டு குட் ஒர்க்ஸ். நம்ம வந்துட்டு வேறவங்களும் வந்துட்டு நல்ல விஷயம் செய்கிறதுக்கு வந்துட்டு ப்ரொவோக் பண்ணோம் அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். கெட்ட விஷயத்துக்கு இல்லை, நல்ல விஷயத்துக்கு வந்துட்டு யூ ஹேவ் டு ப்ரொவோக் தேம், என்கரேஜ் தேம். இவ் நம்ம வந்து யாராவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க நல்ல விஷயத்துக்குன்னு பார்க்குறோன்னா அவங்க வந்துட்டு இன்னும் ஃபார்வர்ட் மூவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணோம். ஸோ நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்த மாதிரி ஒரு 2 சுச்சுவேஷனில் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியலன்னா வி ஹாவ் டு ரீட் த பைபிள், understand what is there and be surrounded by good people. Third வந்துட்டு என்னன்னா it is a very நம்ம ரிப்பீட்டடாக கேட்டிருப்போம், லூக் 16:10 வந்துட்டு வாசிப்போம். ஸோ நம்ம வந்து ஜென்ரலி வி மைட் சி பிக் ப்ராப்ளம் இன் ஆர் லைஃப். நம்ம பண்ணுற பெரிய பெரிய தப்பு வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும், அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், பட் பண்ணுறதுக்கு வந்துட்டு அந்த கன்விக்ஷன் இருக்காது. பட் அதுக்கு ஸ்டார்டிங் ஸ்டெப் எங்கே எடுக்கலாம்னா வந்துட்டு நம்ம செய்கிற சின்ன சின்ன தப்பை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ண சக்ஸஸ் நம்ம அச்சீவ் பண்ணோன்னா தட் வில் க்ரோ டு பிகர் திங்ஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட்லி ப்ராவர்ப்ஸ் 24:16 வாசிப்போம், லாஸ்ட் வர்ஸ். நான் வாசிக்கிறேன், ஃபார் அ ஜஸ்ட் மேன் ஃபாலத் 7 times and riseth up again. ஸோ கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு ஒரு மனுஷன் வந்துட்டு தப்பு பண்ணுறது வந்துட்டு இட் கேன் ஹேப்பன், பட் கடவுள் என்ன சொல்கிறாங்க, நீ ஒரு வாட்டி தப்பு பண்ண நான் வந்துட்டு உன்னைய அப்படியே விட்டுற மாட்டேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இன்னும் ஒரே வேர்ஸ் வாசிப்போம், Philippians 3:13 and 14.
ஸோ இங்கே பால் என்ன சொல்கிறான்னா, ஃபர்கெட் இன் த ஓல்ட் திங்ஸ், நான் வந்துட்டு அல்டிமேட் ப்ரைஸ் வித் ஜீசஸ் கிரைஸ்ட், அதை பார்த்து தான் நான் போகிறேன் அப்படின்னு வந்துட்டு பால் வந்துட்டு இங்கே சொல்கிறாங்க. ஸோ நம்ம கோல் அதாக தான் இருக்கும். நான் வந்து பாஸ்ட் எவ்வளோ தப்பு வேணாலும் பண்ணியிருக்கலாம், பட் அதை ரியலைஸ் பண்ணி நம்ம ஓவர் கம் பண்ண எஃபர்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோன்னா அவர் அல்டிமேட் கோல் ஷுட் பி ஜீசஸ் கிரைஸ்ட். நம்ம வந்து இந்த ரேஸில் வந்து கிவ் அப் பண்ணக்கூடாதுன்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு கன்க்ளூஷன் நான் வந்து கொடுக்கணும்னா, இஃப் வி லேக் கன்விக்ஷன் டு டூ எனிதிங், வி ஹேவ் டு ரீட் த வேர்ட் ஆஃப் காட், surround us with good people, and gain smaller victories, and have hope that God's grace will take us to the ultimate goal. Thank you. இப்போ வந்து விட்னஸ் டைம். யாருக்காவது விட்னஸ் சொல்லது இருந்தால் முன்னாடி வந்து ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ.